ஹல்லேலூயா. சத்தமாக கேட்கலாம், சத்தமாக சொல்லுங்கள் பார்க்கலாம். ஹல்லேலூயா. நல்லா உற்சாகமாக இந்த 3வது நாள் கூட்டத்தில் வந்திருக்கிற நீங்கள் அனைவரும் பாக்கியவான்கள். ஹல்லேலூயா. நம்ம இந்த 3 நாளும் தொடர்ந்து தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் என்ற தலைப்பில் இந்த கருத்தரங்கை நடத்தி கொண்டு இருக்கிறோம். ஏற்கனவே 4 மெசேஜை நீங்கள் கேட்டுட்டீங்க. புதுசாக இவங்க என்ன சொல்ல போகிறாங்க அப்படின்லாம் இல்லை. வாக்குத்தத்தங்களை நம்ம திரும்ப திரும்ப கேட்கும்போதும், அதை திரும்ப திரும்ப உச்சரிக்கும் போதும், அதை திரும்ப திரும்ப தியானிக்கும் போதும் நம்முடைய வாழ்க்கையில் அது என்னவாகும், அப்படியே பலிக்கும். வாக்குத்தத்தம் அப்படின்னா என்னன்றதை ஒரு 4 மெசேஜ் மூலமாக நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. இன்றைய தினத்தில் அதை எப்படி நம்முடைய வாழ்க்கையில் அதை அப்ளை பண்ணுவது என்பதை தேவன் நமக்கு கற்றுத் தருவார் என்று விசுவாசிக்கிறேன். ஒரு விஷயாக கண்களை மூடி நம் தலைகளை தாழ்த்தி தேவனை நோக்கி பார்ப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல தகப்பனே, அப்பா இந்த காலை வேலை காயம் இருக்க நன்றி செலுத்திக்கிறோம் ராஜா. ஏதோ தகப்பனே அப்பா உம்முடைய வாக்கு தத்தங்களை தகப்பனை நாங்கள் தியானித்து கொண்டிருக்கிறோம் ராஜா. அது எங்களுடைய வாழ்க்கையில் ஆம் என்றும் ஆமேன் என்றும் தகப்பனே அது நிறைவேறத்தக்கதான கிருபைகளை தகப்பனை நீங்கள் தந்து எங்களுக்கு வழி நடத்துங்க ஆவியானவரே. அப்பா தகப்பனே அடியனை மறைத்து ராஜா நீங்கள் வெளிப்படுங்க ராஜா. என்னுடைய மாம்சமோ என்னுடைய சுயமோ தகப்பனே அப்பா வெளிப்படாதபடிக்கு தகப்பனே அப்பா என்னை தாழ்த்தி ராஜா தகப்பனே அப்பா அப்பாவும் கரத்தில் பிடிச்சி செபிக்கிறேன் ராஜா. நீங்கள் பேசுங்க ராஜா. அப்பா வந்திருக்கிற ஒவ்வொருவரோடு தகப்பனே நீங்கள் இடைப்படுங்க. என்னை தாழ்த்தி உங்கள் கதவு செபிக்கிறேன் மீட்பச்சமா இயேசுவின் மூலம் செபிக்கிற நல்ல பிதாவே, ஆமேன். தேவனுடைய வாக்குத்தத்தங்கள். வாக்குத்தத்தம் அப்படின்னா என்னென்னா, வாக்குத்தத்தம் என்பது தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கு தேவன் அளிக்கிற ஒரு உறுதிமொழி. உறுதிமொழின்னா என்ன சொல்லணும்னா உடன்படிக்கை அப்படின்னு சொல்லுவாங்க. வேதத்தில் உடன்படிக்கைன்ற வார்த்தையை தான் என்ன பண்ணாங்க யூஸ் பண்ணுறாங்க. தேவன் அவருடைய பிள்ளைகளுக்கு கொடுக்குற ஒரு உறுதிமொழி, ஒரு உடன்படிக்கையை தான் என்ன சொல்கிறாங்க வாக்குத்தத்தம் சொல்கிறாங்க. அது இன்னும் அதிகமாக போனால் அவர் என்ன பண்ணக்கூடாது, அதை ஆணையிட்டும் என்ன பண்ணுறாரு, அவர் நமக்கு கொடுக்குறாரு. நம்முடைய நம்பிக்கை பெருகும்படியாக, நமக்கு பலன் பெருகும்படியாக, நமக்கு ஆறுதல் உண்டாகும்படியாக, நமக்கு பாதுகாப்பு உண்டாகும்படியாக தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் நம்மளை என்ன பண்ணதா அனுதினமும் தேர்ச்சி கொண்டிருக்கிறது. நம்ம ஒரு வார்த்தைகளை மட்டும் பிரித்து கொண்டோன்றனா அந்த ஒரு வார்த்தையை ஒருவேளை அது சுகத்துக்காக மாத்திரம் இருக்கும், இல்லை ஒரு வேளை அது பாதுகாப்புக்கு மாத்திரம் இருக்கும். நம்ம அனுதினமும் நம்முடைய வாக்குத்தத்தங்களை என்ன பண்ணுமா ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு என்ன தேவையோ அதை வைத்து நம்ம என்ன பண்ணணுமா செபிக்க வேண்டும். ஏன்னா ஒருத்தருக்கு என்ன பண்ணணும், நல்லா வசதி இருக்கும், ஒருத்தருக்கு நல்ல வேலை இருக்கும், ஒருத்தருக்கு நல்ல சுகம் இருக்கும், ஒருத்தருக்கு நல்ல படிப்பு இருக்கும். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் என்ன வேண்டும் என்பதை யாருக்கு தான் தெரியும், நமக்கு தான் தெரியும். அப்போ நமக்கு தெரிகிற காரியம் யாருக்கும் தெரியும், தேவனுக்கும் தெரியும். ஆனால் என்ன சொல்கிறாரு தேவன், நீங்கள் என்ன பண்ணணும், நம்ம வாயை திறந்து கேட்கணும். அவர் தந்த வாக்குத்தத்தங்களை நம்ம சுகந்தரிக்கணும்னா நம்ம வாயை திறந்து அதை அறிக்கை செய்து விசுவாசத்தோடு அதை கேட்கும்போது நம்முடைய வாழ்க்கையில் அது என்னாகும், அது அப்படியாக மாறும். இப்போது நம்முடைய வாக்குத்தத்தங்கள் அப்படின்றது இதில் நம்ம தியானித்து கொண்டு இருக்கும்போது வேதத்தில் அநேக வாக்குத்தங்கள், வேதமே என்னது தான் நமக்கு வாக்குத்தத்தங்கள் தான். அதில் ஒரு சில இது மட்டும் நான் சொல்ல விரும்புகிறேன். வாக்குத்தத்தத்தில் கண்டிஷ்னல் ப்ராமிசஸ், அன்கண்டிஷ்னல் ப்ராமிசஸ் அப்படின்னு 2 இருக்குது. கண்டிஷ்னல்னால் ஒரு நிபந்தனைக்கு உட்பட்ட வாக்குத்தத்தங்கள், அன்கண்டிஷ்னல்னால் நிபந்தனைக்கு உட்படாத ஒரு வாக்குத்தத்தங்கள்லாம் என்ன இருக்குது, நம்முடைய வேதங்களில் இருக்குது. இப்போது அன்கண்டிஷ்னல் அப்படின்னா என்ன பண்ணோன்னா, அன்கண்டிஷ்னலாக என்னென்னா ஒரு நிபந்தனையே கிடையாது, அதுக்கு ஒரு ரூல்ஸ் கிடையாது, இதை செஞ்சால் தான் உனக்கு இது கிடைக்கும் அப்படின்றது கிடையவே கிடையாது. அது எதனால், நம்முடைய செயலினாலேயோ நம்முடைய பெருமையினாலேயோ நம்முடைய காரியங்கள்னாலேயோ அது என்ன பண்ணாது, நமக்கு கிடைக்கவே கிடைக்காது. அது எப்படி நமக்கு கிடைக்கும்னா தேவனுடைய கிருபையினால் மாத்திரமே அது நமக்கு என்ன பண்ணும், அது கிடைக்கும். அதுதான் என்ன சொல்கிறாங்கன்னா அன்கண்டிஷ்னல் ப்ராமிசஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த வேதத்தில் ஒரு சில காரியங்களை நான் குறிப்பிட்டு காண்பித்து, இப்போ கண்டிஷ்னல் ப்ராமிசஸ்னால் என்ன, அன்கண்டிஷ்னல் ப்ராமிசஸ்னால் என்ன, அதை நம்ம எப்படி சுகந்தித்து கொள்ள வேண்டும் என்று நான் உங்களிடம் சொல்ல இருக்கிறேன். எடுத்து வாசிப்போம். ஆதியாகமும் 8ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். ஆதியாகமும் 8ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். பூமியிலுள்ள நாளளவும் விதைப்பும் அறுப்பும் சீதளமும் உஷ்ணமும் கோளை காலமும் மாரிக்காலமும் பகலும்
இரவும் ஒழிவதில்லை. போதும். இப்போது இந்த பூமியில் உள்ள நாளளவும் விதைப்பும் மறுப்பும் சீதளமும் உஷ்ணமும் கோடை காலமும் மாரிக்காலமும் இரவும் பகலும் ஒழிவதில்லை. இந்த வாக்குத்தத்தங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே தெரியும். சின்ன குழந்தைலேருந்து பெரிய வரைக்கும் தெரியும். நோ ஸ்டோரி எல்லாருக்குமே என்ன பண்ணும் தெரியும். அப்போது ஆதாமுடைய வம்சங்கள் என்னாச்சு? பழகி பெருகும்போது பாவமும் என்னாச்சு? பழகி பெருகுச்சு. அப்படி பாவம் பெருகும்போது தேவனுக்கு அது எப்படி இருந்தது? ரொம்ப மனவேதனையாக இருந்தது. அப்போது அது மனவேதனையாக இருக்கும்போது என்ன சொல்கிறாரு? நான் இந்த ஜனங்களை என்ன பண்ண போகிறேன்? அழிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவெடுத்து அதில் நோவாவை என்ன பண்ணுறாரு? அவர் செலக்ட் பண்ணி என்ன பண்ணுறாரு? ஒரு பேழையை உண்டாக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் அதில் மிருகங்கள் ஜீவன்கள் எல்லாத்தையும் ஏற்றி அந்த நோவா குடும்பத்தை மாத்திரம் என்ன பண்ணுறாங்க? அந்த 8 பேரை மாத்திரம் என்ன பண்ணுறாங்க? காப்பாற்றுறாங்க. அப்போ இந்த 8 பேரை மாத்திரம் காப்பாற்றி முடித்த பிறகு என்னாச்சு? ஜலம்லாம் வடிஞ்சது. இப்போ என்ன பண்ணுறாங்க? நோவா பேழையை விட்டு வெளியே வராங்க. வெளியே என்ன பண்ணுறாங்க? அவங்களுக்கான எல்லா பலிபீடங்களை கட்டி எல்லாத்தையும் பலியிட்டாங்க. இருந்த போதிலும் நோவாவுக்கு சுற்றி பார்த்தா என்ன இருக்கும்? ஒரு வெறுமை தான் இருந்திருக்கும். அதுக்கு முன்னாடி அந்த பூமி எப்படி இருந்துச்சு? மரங்களாலும் செடிகளாலும் அநேக மிருக ஜீவன்களாலும் ஃபுல்லாக என்ன இருந்துச்சு? மனிதர்களால் நிரம்பி இருந்தது. இப்போ சுற்றி பார்க்கும்போது என்ன தான் இருக்குது? வெறுமை தான் இருக்குது. அவங்க 8 பேர் நிற்கிறாங்க, கூட ஒரு சில மிருக ஜீவன்கள் மட்டும்தான் இருக்குது. ஃபுல்லாக க்ரௌடை பார்த்துட்டு ஒரு சிலரை பார்க்கும்போது அது நமக்கு எப்படி தெரியும்? ஒரு சின்ன கூட்டம் போல் தெரியும்ல. அப்போது பூமி முழுவதும் மனுஷங்கள் இருந்ததை பார்த்துட்டு இப்போ அவங்க 8 பேர் மாத்திரம் இருக்காங்க. அவங்கள சுற்றி ஒரு சில மிருகங்கள் மாத்திரம் இருக்குது. அவருக்கு உள்ள என்ன ஒரு பயம். ஐயோ, இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்? இதுக்கப்புறம் இந்த பூமியில் எப்படி நம்ம சர்வை பண்ண போகிறோம்? எப்படி வாழ போகிறோன்ற ஒரு இது இருக்கும்போது தேவன் அவர்கிட்ட சொல்கிறாரு, நீ பூமி இருக்கிற நாள் வரைக்கும் இந்த எங்கே இருக்கும்? விதைப்பும் அறுப்பும் இருக்கும். இதில் ஒரு கண்டிஷனுமே கிடையாது. நோவா, இதை நீ இதை செஞ்சால் உனக்கு நான் இந்த பூமியில் விலையேஸ் பண்ணுவேன், உன்னை அறுப்பும் விதைப்பும் இருக்கும் அப்படின்னு ஒரு கண்டிஷன் எதனா இருக்கா? இங்கே இல்லை. தேவன் அவருடைய கிருபையினால் என்ன பண்ணுறாரு? இந்த பூமி இருக்கிற வரைக்கும் என்ன இருக்குமா? விதைப்பும் அறுப்பும் இருக்கும். கோடைக்காலம் சீதளம் இரவு பகல் என்ன இருக்கும்? இருந்துகிட்டே இருக்கும். இது யாருடைய ஒரு நீதியாலையும் யாருடைய உண்மையாலும் வழங்கப்பட்ட ஒரு வாக்குத்தத்தம் அல்ல. தேவனுடைய கிருபையினால் வழங்கப்பட்ட ஒரு வாக்குத்தத்தம். இப்போது விதைக்கிறவங்களாம் இருக்குன்னா அநேக விவசாயிகள் இருக்காங்கன்னு வச்சுக்கிங்களேன். அதில் ரட்சிக்கப்பட்டவங்க மட்டும் விதைச்சாதான் விளையுதா? இல்லை. யார் விதைச்சாலும், ஒரு சின்ன குழந்தை கொண்டு போய் ஒரு விதையை விதைச்சாலும் என்ன ஆகுது? அது விளையுது. அது நல்லவங்களாக இருந்தாலும் விதைச்சாலும் அந்த விதை முளைக்கும். கெட்டவங்களாக இருந்தாலும் விதைச்சாலும் அந்த விதை முளைக்கும். அது என்னதுன்னா ஒரு அன்கண்டிஷ்னல் ஒரு ப்ராமிசஸாக இருக்குது. ஏன்னா அவருடைய கிருபை விளங்குபடியாக அந்த இடத்துல நோவாவுடைய வம்சம் அதுக்கப்புறம் தான் என்ன பண்ண போகிறார்? ஸ்டார்ட் பண்ணி பழுகி பெருக போகுது. அந்த பழுகி பெருகுவதற்காக தேவன் அவர்களுக்கு இடத்துல கொடுக்குற ஒரு அன்கண்டிஷ்னல் ப்ராமிஸ் தான் என்னது? பூமியின் நாளளவும் விதைப்பும் மறுப்பும் சீதளம் உஷ்ணமும் கோடை காலமும் மாரிக்காலமும் பகலும் இரவும் ஓய்வதில்லை அப்படின்று ஒரு அன்கண்டிஷ்னல் ப்ராமிசஸை என்ன பண்ணுறாரு? தேவன் நோவாவுக்கு கட்டளையிடுறார். அதுலேருந்து என்ன பண்ணுறாங்க? அவருடைய சந்ததி ஒவ்வொன்றாக பெருகி கொண்டே போகுது. அதுக்கப்புறம் நான் வெள்ளத்தினால இந்த உலகத்தை அழிக்க மாட்டேன்னு என்ன பண்ணுறாரு? நோவாவுக்கு வானவில் மூலமாக ஒரு உடன்படிக்கையை பண்ணி தேவன் வானவிலை என்ன பண்ணுறாரு? உண்டாக்குறாரு. அந்த ப்ராமிசஸை அவருடைய நோவா செஞ்ச நீதியினால் அவர் கொடுக்கல, தேவனுடைய கிருபையினால் என்ன பண்ணுறாரு? இந்த ப்ராமிசஸை கொடுக்க. அவர் நினச்சா இன்னொரு வெள்ளத்தை வர வச்சு என்ன பண்ண முடியும்? இந்த உலகத்தை அழிக்க முடியும். ஏன்னா அந்த உலகமும் அது பூமியும் அது நிறமும் யாருது? கர்த்தருடைய. எல்லாமே அவருடையது தான். அவர் என்ன நினச்சா என்ன பண்ணலாம்? அது என்ன வேணால் பண்ணலாம். இதை செய்யலாம், இதை செய்யக்கூடாதுன்றதை நாம் என்ன பண்ண முடியாது? சொல்ல முடியாது. ஆனால் அவர் என்ன பண்ணுறாரோ ஒரு காரியத்தை செஞ்சு முடிச்சிட்ட பிறகு அது அவருக்கு எப்படி இருக்குது? விசனமாக இருக்குது. இந்த மக்கள்லாம் நான் ஒரு வழியில் போகணும்னு நினச்சி இந்த மக்கள்லாம் என்ன பண்ணிட்டாங்க? பாவமான திசையில் போயிட்டாங்க. இருந்த போதிலும் அதற்கான முடிவு வந்தது. அடுத்து இதை நான் என்ன பண்ண மாட்டேன்? செய்ய மாட்டேன்னு அவருடைய கிருபையினால் என்ன பண்ணுறாரு? நமக்கு உடன்படிக்கை பண்ணி நோவா இடத்துல உடன்படிக்கை பண்ணி வானவிலை என்ன பண்ணுறாரு? நமக்கு உண்டாக்குகிறார். அது மாத்திரமல்ல, தாவீதோட வாழ்க்கையில் கூட பார்க்கலாம். 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் வசனங்கள் 12 முதல் 16 வரை. 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் வசனங்கள்
12 முதல் 16 வரை. அவன் ராஜ்யத்தை நிலைப்படுத்துவேன், அவன் ராஜ்யபாரத்தின் சிங்காசனத்தை என்றென்றைக்கும் நிலைக்க பண்ணுவேன். ஸ்ட்ரெயிட்டாக 16ஆம் வசனம் வாசிங்க. உன் வீடும் உன் ராஜ்யமும் என்றென்றைக்கும் எனக்கு முன்பாக சிறப்பட்டிருக்கும், உன் ராஜஸ்தானம் என்றென்றைக்கும் நிலை பெற்றிருக்கும் என்றார். இப்போ என்று சொன்னார். இப்போ இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா தாவீது ராஜாவுக்கு தேவன் ஒரு உடன்படிக்கையை பண்ணி கொடுக்குறாரு. என்னென்னா தாவீது ராஜாவுடைய வம்சத்தில் இருக்கவங்க தான் என்ன பண்ணுவோம், நித்திய காலமாக என்ன பண்ணுவோம், ராஜாவாக இருப்பாங்க அப்படின்ற ஒரு உடன்படிக்கையை இங்கே கொடுக்குறாரு. இங்கே நித்திய சிம்மாசனம் அப்படின்ற ஒரு உடன்படிக்கையை தாவீது ராஜாவுக்கு கொடுக்குறாரு. அது ராஜாவுக்கு கொடுக்கும்போது அவர் வந்து என்ன பண்ணுறாரு, இதெல்லாம் நீ பண்ணு தாவீது, இதெல்லாம் நீ பண்ணால் என்ன பண்ணுவேன், நான் இது உனக்கு செய்வேன்ற ஒரு கண்டிஷன் அங்கே கிடையாது. அவருடைய கிருபையினால் என்ன பண்ணுறாரு, தாவீது ராஜாவுக்கு என்ன பண்ணுறாரு, நித்திய உடன்படிக்கை அங்கே உண்டு பண்ணுறாரு. அது மாத்திரமல்ல, சங்கீதம் 89ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனம் 4ஆம் வசனம் வாசிப்போம். சங்கீதம் 89 3 4. என் தாசனாகிய தாவீதை நோக்கி, என்றென்றைக்கும் உன் சந்ததியை நிலைப்படுத்தி தலைமுறை தலைமுறையாக உன் சிங்காசனை ஸ்தாபிப்பேன் என்று ஆணையிட்டேன். என்ன பண்ணுறாராம், ஆணையிடுறாராம். அவருடைய சிங்காசனத்தை தலைமுறை தலைமுறையாக ஸ்தாபிக்கிறார். இது யார்கிட்ட சொல்கிறாருன்னா தாவீது கிட்ட சொல்கிறார். இப்போ இந்த வாக்குத்தத்தத்தை தாவீது கிட்ட சொல்லிட்டாரு. அதுக்கு பின்னாடி அவரோட சந்ததிகள்லாம் பார்த்திங்கன்னா என்ன சந்ததிகள்லாம் வரும்ல, அந்த அவருடைய பிள்ளைக்கு பிள்ளைன்னு வரும்போது அவர்கள்லாம் அந்த தாவீது ராஜாவை போல் இருந்தார்களா? நீங்கள் எடுத்திங்கன்னா வேதத்தை வாசிச்சிங்கன்னா தெரியும், அப்படி இல்லை. ஆனாலும் அவர்களுடைய உண்மை நிமித்தம் என்ன பண்ணல, இந்த உடன்படிக்கையை பண்ணலை. அவருடைய கிருபை நிமித்தம் அவர் சொன்னதை செய்வார், அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ என்ற வாக்கின்படி என்ன பண்ணுறாரு, தாவீது ராஜா வம்சத்தை என்ன பண்ணுறாரு, ஒவ்வொரு தலைமுறையும் என்ன பண்ணுறாரு, ஒரு ராஜா வச்சு என்ன பண்ணுவாங்க, தாவீது வம்சத்தில் இருப்பாங்க. கடைசியாக நித்திய உடன்படிக்கைன்னா என்னென்னா, கடைசி வரைக்கும் அவருடைய சந்ததியில் ராஜா இருப்பாங்க. கடைசி வரைக்கும் அவர் சந்ததி ராஜா இருந்தாங்களா இல்லையா? கண்டிப்பாக இருக்காங்க. யார் அது? இயேசு கிறிஸ்து. தாவீது வம்சத்தில் வந்த ராஜா, நித்திய ராஜா யார்? நம்ம கடைசியாக நித்தியமாக இருக்க போகிற ராஜா யார்? இயேசு கிறிஸ்து. அவர் சொன்ன வாக்கை, அவர் சொன்ன உடன்படிக்கை என்ன பண்ணார், நிறைவேற்றி முடித்தார். நிறைவேற்றி முடித்தது மாத்திரமல்ல, இது நான் ஒரு மனிதனுடைய உண்மை நிமித்தமோ அவர் செய்கிற காரியங்கள் நிமித்தமோ அவர் என்ன பண்ணலை, இந்த உடன்படிக்கையோ இந்த ப்ராமிசஸையோ என்ன பண்ணல, அவங்க கொடுக்கல. தேவனுடைய கிருபை நிமித்தம் மாத்திரமே என்ன பண்ணப்பட்டது, இந்த உடன்படிக்கையெல்லாம் கொடுக்கப்பட்டது. இதுதான் என்னது, அன்கண்டிஷனல் ப்ராமிசஸ். இப்படி சொல்லிகிட்டே போகலாம். பைபிளில் அநேக உதாரணங்கள் என்ன பண்ணலாம், சொல்லிகிட்டே போகலாம். இப்போது சூரியன் உதிக்குது, எல்லாரும் மேலேயும் உதிக்குது. மழை பெய்யுது, எல்லாருக்கும் மழை பெய்யுது. இதெல்லாம் தேவன் இந்த கண்டிஷன் இருந்தால் தான் நான் பண்ணுவேன்னு சொல்கிறாரா? அப்படிலாம் கிடையாது. எல்லார் மேலேயும் மழை எல்லார் மேலேயும் சூரியன் உதிக்குது, எல்லார் மேலேயும் மழை பெய்யுது. அவர் என்ன பண்ணுறாரு, எல்லாருக்குமான ஒரு உடன்படிக்கையாக கொடுத்துருக்காரு. அதெல்லாம் என்ன பண்ணுறாரு, எல்லாருக்குமானது. அதுக்கு ஒரு கண்டிஷனே கிடையாது. அது மாத்திரம் இல்லை, இஸ்ரவேலை காக்கிற உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை. நம்ம நல்லது செஞ்சாலும் அவர் நம்மளை என்ன பண்ணுவார், காக்கிறார். நம்ம கெட்டது செஞ்சாலும் என்ன பண்ணுறாரு, அவர் நம்மளை காக்கிறார். எல்லா விதத்துலேயும் என்ன பண்ணுறாரு, இந்த உலகத்தில் வாழ்கிற எல்லா மக்களையும், அவர் ரட்சிக்கப்பட்டவங்க ரட்சிக்கப்படாதவங்க அப்படின்னு இல்லை, எல்லாரையும் என்ன பண்ணுறாரு, அவர் என்ன பண்ணுறாரு, காப்பாற்றிக்கிறார். அந்த வாக்குத்தத்தங்கள்லாம் நமக்கு எப்படி இருக்குது, ஒரு கண்டிஷன் இல்லாமல் இருக்குது. அவருடைய கிருபையினால் மாத்திரமே என்ன பண்ணுது, நமக்கு விளங்குது. இப்போ அடுத்தது நம்ம பார்க்குறதுனா கண்டிஷனல் ப்ராமிசஸ். இப்போது நம்மளுடைய வாழ்க்கையில் நமக்கு அநேக வாக்குத்தத்தங்கள் வரும் வாக்குத்தத்தங்களை மட்டும் நம்ம என்ன பண்ணுவோம்,
பிடிச்சி வச்சுட்டு என்ன பண்ணுறோம், நம்ம அதை மாத்திரம் என்ன பண்ணுறோம், ஜெபிச்சுட்டே இருக்கோம். ஆனால் அதுக்குடைய கண்டிஷன் என்ன, அதுக்குடைய நிபந்தனை என்ன, நாம் என்ன செய்யணும் அப்படின்றத என்ன பண்ணதில்லை, நம்ம யோசிக்கிறதே இல்லை. ஏன் அதை யோசிக்கிறதே இல்லைன்னா, நமக்கு சொல்லும்போது இப்போது நம்ம சபையில் இருக்கும்போதுன்னா இப்போது ஒரு வசனம் எடுத்தோன்னா நமக்கு தேவையான பாயிண்ட்டை மட்டும்தான் நம்ம என்ன பண்ண முடியும், சொல்ல முடியும். ஏன்னா நம்ம குறிப்பிட்ட ஒரு நேரத்தில் மாத்திரம்தான் என்ன பண்ணுறோம், ஒரு மெசேஜ் கொடுக்குறோம். ஃபுல்லாக இப்போ இதிலேருந்து ஆதியிலேருந்து அந்த வரைக்கும் சொல்லணுன்னா என்ன ஆகாது, டைம் பத்தாது. உட்காந்து கேட்குறவங்களுக்கு என்ன இருக்காது, பொறுமை இருக்காது. அப்போது ஒரு வசனங்களை நம்ம சொல்லும்போது அதற்கான காரியங்கள் என்ன என்பதை நாம் என்ன பண்ணணுமா, நாம் என்ன பண்ணணும், வீட்டில் கொண்டு போய் அதை தியானிக்கணும். தேவன் இந்த வசனத்தின் மூலமாக, இந்த வாக்குத்தத்தின் மூலமாக என்னிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறார், நான் என்ன செய்ய வேண்டும் என்பதை நாம் என்ன பண்ணணுமா, நிதானித்து பார்க்க வேண்டும். உபாகமும் 28ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிப்போம். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஆசீர்வாதமான ஒரு வாக்குத்தத்தம் நிறைந்த ஒரு அதிகாரம். உபாகமும் 28:1-2. உன் கட்டளையெல்லாம் செய்ய கவனமாய் இருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். நீ உன் தேவனாய கர்த்தருக்கு செவி கொடுக்கும் போது இப்போது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும். அப்போ என்ன பண்ணும், உன் தேவனாய கர்த்தருக்கு செவி கொடுப்பாயானால் இப்போது சொல்லப்படும் வாக்குத்தத்தங்கள்லாம் என்னாகும், உண்மையில் வந்து பலிக்கும். நம்ம படிக்கும்போது என்ன பண்ணுறதில்ல, அந்த ஃபஸ்ட்டு வசனத்தையும் செகண்ட் வசனத்தையும் என்ன பண்ணுறதில்ல, படிக்கிறதில்ல, ஸ்கிப் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறது, டேரெக்டாக நீ பட்டணத்தில் நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பா, நீ போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பா, நீ வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பா, மாப்பிசையும் உன் தொட்டியும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கோம், உன் களஞ்சியும் எல்லா விதமான ஆசீர்வாதங்களை மாத்திரமே என்ன பண்ணுறோம், பிடித்துக்கொள்கிறோம். அது தவறில்லை. ஆனால் அதற்கு முன்பதாக தேவன் நமக்கு என்ன கொடுத்துருக்கார், என்ன கட்டளை கொடுத்துருக்கார், என்ன நிபந்தனை கொடுத்துருக்காருன்றதை என்ன பண்ணுறதில்ல, நம்ம பார்க்குறதே இல்லை. இந்த இடத்துல தேவனை ஒரு விஷயம் சொல்கிறாரு, எனக்கு நீ செவி கொடுத்தால் பின்னாடி சொல்லப்படுற எல்லா ஆசீர்வாதங்களும் என்ன பண்ணும், உனக்கு வந்து பலிக்கும் அப்படின்னு சொல்கிறார். அப்போ முதன்மையான பிரதானமான காரியம் என்ன, இங்கே நாம் என்ன பண்ணணும், செவி கொடுக்கணும். செவி கொடுத்தால் மாத்திரமே இந்த பின்னாடி வருகிற எல்லா ஆசீர்வாதங்களும் நமக்கு கண்டிப்பாக நம்முடைய வாழ்க்கையில் அது நிறைவேறும். நம்ம வாக்குத்தத்தங்களை பிடிச்சுக்கொண்டு என்னோடய வாழ்க்கையில் நடக்கலையே, ஜனவரி மாதம் கொடுத்தாங்க, டிசம்பர் மாதம் வந்துடுச்சு, அடுத்த வருஷம் கடந்து போயிடுச்சு, இப்படியே நம்ம என்ன பண்ணிட்டோம், நம்முடைய வாழ்க்கையை புலம்பிலே தீர்க்கிறோம். அப்படி இல்லாதபடி தேவன் நம்முடைய என்ன எதிர்பார்க்கிறார், நமக்கு இந்த வாக்குத்தத்தை கொடுத்துட்டார், கரெக்டு. அவர் நிறைவேற்றுவாரா, நிறைவேற்ற மாட்டாரா? கண்டிப்பாக அவர் என்ன பண்ணுவார், நிறைவேற்றார். ஆனால் அதற்கு நாம் பாத்திரவான்களாக என்ன பண்ணணும், இருக்கணும். அப்போது நம்ம பாத்திரவான்களாக இருக்கணும்னா நாம் என்ன செய்யணும், அவருக்கு செவி கொடுக்க வேண்டும். அதில் யாத்திராகமும் 15ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை வாசிப்போம். யாத்திராகமும் 15:26. நான் உன் பரிகாரியாக கர்த்தர், நான் உன் பரிகாரியாகிய கர்த்தர்ன்ற வார்த்தைகளை மட்டும் நம்ம என்ன பண்ணுறோம், ஜெபத்தில் சொல்லி என்ன பண்ணுறோம், ஜெபிச்சுக்கிட்டே இருக்கோம். கரெக்டுங்களா? ஒரே வசனம், அந்த ஒரு சென்டென்ஸில் மட்டும் என்ன பண்ணுறோம், ஒரு வாக்கியத்தை மட்டும் அதுலேருந்து என்ன பண்ணிக்கிறோம், எடுத்துகிட்டு நான் உன் பரிகாரியாக கர்த்தரும் எனக்கு என்ன பண்ணல, இந்த வசனங்களை சொல்லி தான் பண்ணுறேன், ஆனால் எனக்கு இன்னும் என்ன கிடைக்கல, சுகம் கிடைக்கல. இது குணப்படுத்துறதுக்கான ஆசீர்வாத வாக்குத்தத்த வசனங்கள்லாம் நமக்கு தேவன் கொடுக்குறார். ஆனால் அதோடைய கண்டிஷன் என்ன சொல்கிறாரு, கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு என்ன பண்ணணுமா, அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கை கொண்டால். இதில் ஒரு 4 ஸ்டெப்பு வருது. இந்த 4 ஸ்டெப்பையும் என்ன பண்ணுறோம், ஸ்கிப் பண்ணிடுறோம். 4 ஸ்டெப்பையும் ஸ்கிப் பண்ணிவிட்டு டேரெக்டாக என்ன பண்ணுறோம், நீரே என் பரிகாரியாக கர்த்தர், என்னுடைய நோய்கள்லாம் நீங்கள் சுகமாக்கணும். அவர் சுகமாக்குவார். சுகமாக்கக்கூடிய எல்லா
அதிகாரமும் அவருக்கு இருக்குது. ஆனால் அவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்குற காரியம் என்ன? நாம் அவருடைய சத்தத்தை கேட்கணும், அவருடைய பார்வைக்கு செம்மையான காரியங்களை செய்யணும், அவருடைய கட்டளைக்கு என்ன பண்ணணும்? செவி கொடுக்கணும். இந்த மாதிரி காரியங்களை என்ன பண்ணுறாரு? தேவன் நம்ம இடத்துல அதிகமாக எதிர்பார்க்கிறார். அது மாத்திரமல்ல, ரோமர் 10ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை ஒருவர் வாசிப்போம். ரோமர் 10:9. இருதயத்தில் விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவார். இந்த வாக்குத்தத்தம் என்ன? ரட்சிப்பின் வாக்குத்தத்தம். நம்ம ரட்சிக்கப்படுவதற்கு என்ன பண்ணணுமா? நம்ம ரட்சிக்கப்படுவதற்கு என்ன பண்ணணுமா? வாயினால் அறிக்கை பண்ணணும், இருதயத்தில் விசுவாசிக்கணும். 2 காரியம் பண்ணணும். நம்ம ரட்சிக்கப்படுவதற்கே வாயினால் அறிக்கை பண்ணணும், இதயத்தில் விசுவாசிக்கணும். இந்த 2 காரியங்களை நம்ம பண்ணும்போது என்ன பண்ணுவோம்? ரட்சிக்கப்படுவோம். நான் என்னைக்கோ ஒரு நாள் ரட்சிக்கப்பட்டேன் அப்படி கிடையாது. அனுதினமும் நான் என்ன பண்ணணும்? ரட்சிக்கப்படணும். நம்ம வாயினால் அனுதினமும் என்ன பண்ணணும்? அறிக்கை பண்ணிக்கிட்டே இருக்கணும். அனுதினமும் நம்ம என்ன பண்ணணும்? நம்ம இதயத்தில் விசுவாசிக்கணும். அப்படி தான் என்ன பண்ணணும்? நம்முடைய வாழ்க்கையை என்ன பண்ண முடியும்? நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை அதை என்ன பண்ணணும்? புதுப்பிக்கும். நம்ம புதுப்பிச்சுட்டே இருக்கணும். ஒரு முறை அபிஷேகம் பெற்றுட்டேன், ஒரு முறை ரட்சிக்கப்பட்டுட்டேன், அதோடு முடிஞ்சிச்சு அப்படி கிடையாது. அனுதினமும் நம்ம என்ன பண்ணணும்? புதிய புதிய கிருபைகளால், புதிய புதிய வல்லமையினால், வரங்களால் நம்ம என்ன பண்ணணும்? நிரப்பப்படணும். அதுக்கு என்ன பண்ணணும்? நம்ம வாயினால் அறிக்கை செஞ்சுட்டே இருக்கணும். ஒரு வசனம் வந்துச்சு, ஒரு நாள் சொல்லி ஜெபிச்சேன், அந்த வசனம் என்னுடைய வாழ்க்கையில் நிறைவேறணும் அப்படிலாம் கிடையாது. நம்ம என்ன பண்ணணும்? அதை சொல்லி சொல்லி என்ன பண்ணணும்? நம்ம அதை கிளைம் பண்ணணும், நம்ம சுதந்திரிக்கணும். எப்படி அதை சுதந்திரனா? நம்ம இருதயத்தில் விசுவாசித்து வாயினால் அறிக்கை செய்யும் போது என்ன பண்ணுவோம்? அது நம்முடைய வாழ்க்கையில் என்ன ஆகும்? வரும். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் நம்ம பார்க்கும்போது ஞானத்தின் வாக்கு தத்துவம் இருக்குது. ஒருவன் ஞானத்தில் குறைவில் இருந்தாலும் என்ன பண்ணும்? யாவருக்கும் சம்பூர்ணம் அளிக்கிற தேவன்கிட்ட என்ன பண்ணணும்? கேட்கணும். அவருக்கு தெரியாதா எதுவுமே? எனக்கு என்ன வேணும்னு அவருக்கு தெரியாதா? அவர் பண்ண மாட்டாரா? அவருக்கு எல்லாமே தெரியுமே. அப்படி இல்லை. நமக்கு என்ன வேணுன்றதை நாம் என்ன பண்ணணும்? கேட்கணும். யார்கிட்ட கேட்க போகிறோம்? நம்முடைய தகப்பன்கிட்ட கேட்க போகிறோம். நம்ம என்ன பண்ணுவோம்? உரிமையாக கேட்கணும். எனக்கு ஞானத்தை தாங்கப்பா, எனக்கு உங்களுடைய ஞானத்தை தாங்கப்பா அப்படின்றத என்ன பண்ணணும்? நம்ம உரிமையாக கேட்கணும். அது மாத்திரமல்ல, நம்முடைய பாதை செவ்வையாகணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்னா, நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் சொல்லுது, உன் முழு இதயத்தோட கர்த்தரை நம்பணுமா. நம்முடைய முழு இதயத்தோட நீங்கள் அதை நோட் பண்ணிக்கிங்க. அதிக வசனங்கள் சொல்வதற்கான நேரம் இல்லை. நான் வசனங்கள் சொல்ல சொல்ல நீங்கள் அதை நோட் பண்ணி வீட்டில் சென்று அதை நீங்கள் தியானிக்கப்படி கேட்டுக்கொள்கிறேன். நம்பிக்கையோடு நம்ம என்ன பண்ணோம்? முழு நம்பிக்கை, நம்ம முழு இதயத்தோடு நம்பும்போதே நம்மளுடைய பாதை என்ன பண்ணுமா? அது செவ்வையாக மாறும். அப்போது நம்முடைய பாதைகள் செவ்வையாக மாற்ற வேண்டும் என்றால் முதல் நம்ம செய்ய வேண்டிய காலம் முழு இதயத்தோடு அவரை நம்ப வேண்டும். அது மாத்திரமல்ல, மத்தேயு 6ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தில் தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்போது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு கூட கொடுக்கணும்னா, கூடனா என்னென்னா மற்ற எல்லா காரியங்களும் என்ன பண்ணுவார்? நம்ம தேவன் நமக்கு கொடுப்பார். ஏன்னா அவருடைய ஜீவனை கொடுத்தவர் மற்ற காரியங்களை கொடுக்க மாட்டாரா என்ன? இப்போது எல்லா காரியங்களையும் நம்ம என்ன பண்ணணும்? தேவன் நமக்கு கொடுப்பார். அப்போது நம்ம முதலாவது என்ன பண்ணணும்? தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடணும். அப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, முதலாவது அவருடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுறோன்னா நம்முடைய வாழ்க்கை நம்ம யோசித்து பார்க்கும்போது நம்ம அதை பண்ணுறது கிடையாது. நம்ம என்ன பண்ணுறோம்? ஸ்கூலுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம், நம்முடைய படிப்புக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம், நம்முடைய வேலை ஸ்தலங்களுக்கு கொடுக்குறோம், நம்மளோட பிள்ளைகளுக்கு கொடுக்குறோம், நம்ம கணவனுக்கு கொடுக்குறோம், நம்ம மனைவிக்கு கொடுக்குறோம், நம்மளோட பெற்றோருக்கு கொடுக்குறோம். ஆனால் என்ன பண்ணுறதில்ல? தேவனுக்கு முதலிடம் கொடுக்கறதே கிடையாது. தேவனை எப்போவும் என்ன பண்ணுறாங்க? ஒரு செகண்ட் பிளேஸ், ஒரு தேர்ட் பிளேஸ் அப்படி வச்சுருக்கோம். அப்படி இல்லை. இப்போது சரியான 9:30 மணிக்கு உங்களுக்கு ஆராதனை, நம்ம என்ன பண்ணோம்? 9:30 மணிக்கு வரணும். எனக்கு தெரிஞ்சு அதுக்கு முன்னாடியே வர்றது அதிக உத்தமம் என்று நான் நினைக்கிறேன். ஏன்னா நமக்கு முன்னாடி தேவன் என்ன பண்ணுறாரு? இந்த இடத்துல இருக்கிறார். அப்போ என் பிள்ளைங்க எப்படி வராங்க, எந்த உற்சாகத்தோடு வராங்க, எப்படி வராங்கன்றத தேவன் என்ன பண்ணிடுறாரு? பார்த்து கொண்டே இருக்கார். என்ன முதலாவது தேடுறாங்களா, இல்லை உலகத்தை முதலாவது வைக்கிறாங்களா, உலகத்தின் காரியங்களை முதலாவது வைக்கிறாங்களான்றாரு தேவன் என்ன பண்ணுறாரு? பார்த்து கொண்டே இருக்கிறார். அப்படி நம்ம பார்க்கும்போது நமக்கு எல்லாமே கூட கொடுக்கணும், நமக்கு எல்லாமே கிடைக்கணும், நம்முடைய ஆசை இருக்கா இல்லையா? இல்லைன்னு சொல்லுவாங்க யாருமே இருக்க
முடியாது. நம்ம உலகத்தில் ஐஸ்வர்யமாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், நம்ம பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருக்கணும், நான் நல்ல வீடு கட்டணும், நல்ல வேலை, நமக்கு நல்ல வேலை இருக்கணும், எல்லாமே நமக்கு வந்து நல்லதாக இருந்தால் அவருடைய நீதியும் தேடும்போது நம்ம உலக பிரகாமல் ஆசைப்படுகிற எல்லா விதமான காரியங்களும் நமக்கு என்ன பண்ணும், அது நமக்கு தேவன் அதை தந்தருள்வார். அது மாத்திரமல்ல, எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை ஒரு வாசிப்போம். எபிரேயர் 13:5. நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் உங்கள் இருக்கிறவைகள் போதுமென்று எண்ணுங்கள், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுதலும் என்று அவர் சொல்லியிருக்கிறாரே அப்படின்னு இருக்குது. இப்போ இந்த இடத்துல என்னென்னா, நமக்கு வந்து பண ஆசை அப்படின்றத விட என்ன சொல்கிறது, நமக்கு இருக்கிறது போதும் அப்படின்ற ஒரு எண்ணங்கள் வந்து நம்ம என்ன பண்ணுறதுல இருக்கல. அப்போது நாளைக்கு என்ன, அப்போ நாளன்னைக்கு என்ன அப்படின்ற ஒரு எண்ணங்கள் நமக்குள்ளே இருக்கிறதுனால தான் என்ன பண்ணிகிட்டு இருக்கோம், நம்மளுடைய நாட்களை வந்து என்ன பண்ண ஓடிக்கொண்டே இருக்கும். அப்போ நம்ம நாளைக்கு என் பிள்ளை என்ன ஆகும், அவளுக்கு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்ற ஒரு எண்ணங்கள் இருக்கவே இருக்குது. ஆனால் அதை நம்ம அதை பண ஆசைன்ற வேர்டு இங்கே போட்டிருக்கு. நமக்கு அப்படி பண ஆசைன்ற இல்லாமல் நம்முடைய காரியங்களை குறித்து நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கோம், சிந்தித்து கொண்டுகிட்டு இருக்கோம். இப்போது நாளைக்காக நீங்கள் கவலைப்பட வேண்டாம், மத்தேயுவில் சொல்கிறாங்க, நாளைக்காக நீங்கள் என்ன பண்ண வேண்டாம், கவலைப்பட வேண்டாம், அன்றன்று பாடே போதும்ன்றாங்க. அப்போது இப்போ நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லைன்னு தேவன் வாக்கு கொடுத்துட்டார். அப்போ அந்த வாக்கை நம்ம சுதந்திரிக்கணும்னா நமக்கு வந்து இருக்கிறது போதும். அதை வைத்து நம்ம என்ன பண்ண முடியும், அதை வைத்து நம்ம தேவனுக்கு என்ன செய்ய முடியும் அப்படின்றத நம்ம என்ன பண்ணணும், தொடர்ந்துன்னு காரியங்களை நடப்பித்து கொண்டே இருக்க வேண்டும். அதே மாதிரி தான் இந்த வசனங்கள் மாத்திரமல்ல, இன்னும் அநேக வசனங்களை நம்ம என்ன பண்ணலாம், சொல்லிக்கொண்டே போகலாம். ஏன்னா ஒவ்வொரு வாக்குத்தத்தங்கள் தேவன் நமக்கு கொடுக்குறான்றா கண்டிப்பாக அதற்கான ஒரு நிபந்தனையோ ஒரு கட்டளையோ என்ன பண்ணுவார், அதற்கு முன்பதாக நமக்கு இருக்கும். நம்ம என்ன பண்ணுறோம், வாக்குத்தத்தங்களை மாத்திரமே என்ன பார்க்குறோமே தவிர வாக்குத்தத்தம் பண்ணினவரை என்ன பண்ண பண்ணுறோம், பார்க்க மாட்டோம். வாக்குத்தத்தங்களை அல்ல, வாக்குத்தத்தம் பண்ணினவரை நம்ம என்ன பண்ணணும், நோக்கி பார்க்க வேண்டும். என் தேவன் இது எனக்கு கொடுத்தா அவரே இதை செய்து முடிப்பார். இப்போ வாக்குத்தத்தம்னா என்னென்னா என்ன சொல்கிறது, ஒரு மனுஷனுக்கு தேவன் எதிர்காலத்தில் என்ன செய்ய விரும்புகிறாரோ, என்ன செய்ய இருக்கிறாரோ அதை தேவன் என்ன பண்ணுறாரு, முன்கூட்டியே என்ன பண்ணுறாரு, அதை அவர்களுக்கு வெளிப்படுத்துவதை என்னது வாக்குத்தத்தம், ஒரு உடன்படிக்கை அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. அப்போது அந்த அவர் வந்து செய்ய வல்லவர், அதை நம்ம விசுவாசாவே என்ன பண்ணும், அது நம்மளுடைய வாழ்க்கையில் நடக்கும். அப்போது அவர் செய்ய வல்லவராக தான் இருக்கார். எதுக்கு அதை நம்மக்கிட்ட சொல்கிறாருன்னா, நம்முடைய நம்பிக்கை அது பெருகும்படியாக. இப்போ நமக்கு ஒரு இது நடக்குமா நடக்காதா அப்படின்ற ஒரு சந்தேகம் இருந்துகிட்டே இருக்கும் நம்முடைய லைஃப்பில். சொல்லிட்டாரு இது நடக்குமா, இது செஞ்சிடுவாரா அப்படின்ற ஒரு சந்தேகம் நமக்கு தான் இருக்குமே தவிர அவருக்கு இருக்குமா, கண்டிப்பாக அவருக்கு இருக்காது. அப்போது நம்ம வாக்குத்தத்தங்களை மாத்திரம் பார்க்காதபடிக்கு வாக்குத்தத்தம் பண்ணினவரை என்ன பண்ணணுமா, நோக்கி பார்க்க வேண்டும். இப்போது இந்த கண்டிஷனல் அன்கண்டிஷனல் ப்ராமிசஸ்லாம் என்னென்னு உங்களுக்கு நான் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போது இந்த ப்ராமிசஸ் எதுக்கு, அதோடைய இம்பார்ட்டன்ஸ் என்ன, எதுக்காக தேவன் நமக்கு வந்து அந்த ப்ராமிசஸை கொடுக்கணும், அதோடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்னா, முதலாவதாக நமக்குள்ள நம்பிக்கை பெருகணும். நமக்கு என்ன பெறணும், நம்பிக்கை பெருகணும். நமக்கு ஒரு நம்பிக்கையின் ஆதாரமாக தேவன் என்ன பண்ணுறாரா, நமக்கு வாக்குத்தத்தங்களை அவர் கொடுக்கிறார். அதுக்கப்புறம் இரண்டாவதாக நம்ம வந்து விசுவாசத்தில் வளரணும். என்ன, விசுவாசத்தில் ஒரு நம்புவதுக்கு நமக்கு எதுவுமே இல்லை, விசுவாசிக்க நமக்கு எதுவுமே இல்லைனா நம்ம என்ன பண்ண முடியாது, விசுவாசத்தில் வளரவே முடியாது. இப்போது ஆபிரகாம் இருக்காருன்னா, ஆபிரகாமுக்கு எத்தனை வயசில் வாக்குத்தத்தம் பண்ணார், 75 வயசில் வாக்குத்தத்தம் பண்ணார். ஆனால் அவனுக்கு எத்தனாவது வயதில் குழந்தை பிறந்தது, அவனோட 100வது வயதில் குழந்தை பிறந்தது. அந்த கால இடைவேளை இருக்குங்களே, அதில் அவருடைய விசுவாசம் என்ன பண்ணுறது, பலப்பட்டது. விசுவாசம் என்னப்பட்டது, பலப்பட்டது. ஏன்னா சொன்ன உடனே அது வந்து நடந்திருந்தனா அது என்ன நடந்திருக்கும், அவளுடைய பலத்தினால் அது நடந்த மாதிரி இருந்திருக்கும். ஒரு ஆபிரகாமுடைய பலத்தினால் அது நடந்த மாதிரி இருக்கும். எல்லா சூழ்நிலையிலும் ஒன்றுமே இல்லை, எல்லாமே ஜீரோ. ஆபிரகாமுக்கும் எல்லா சரீரமும் செத்து போச்சு, சாராளுக்கும் ஒன்றுமே இல்லை, எல்லாமே ஜீரோன்ற ஒரு நிலைமையில் தேவன் அவங்களுக்கு பிள்ளையை கொடுக்கும்போது அந்த இடத்துல என்ன நடந்ததுன்னா, தேவனுடைய மகிமை அங்கே வெளிப்பட்டது. தேவன் நமக்கு தந்த காரியங்களை வந்து அவர் எந்த சூழ்நிலை இருந்தாலும், அது எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் அவர் நமக்கு நிறைவேற்றுவார் அப்படின்ற
ஒரு காரியத்தை நமக்கு என்ன பண்ணுது, எடுத்துக்காட்டுது. அந்த காரியங்களை பார்க்கும்போது நமக்குள்ளே என்ன பண்ணுவோம், விசுவாசம் என்ன பண்ணணும், வளரும். அப்போது நம்மளோட விசுவாசம் வளருவதற்காக தேவன் நமக்கு என்ன பண்ணுறாராம், வாக்குத்தத்தங்களை கொடுக்குறாரு. அது மாத்திரம் இல்லை, மூன்றாவது உறுதிப்பட, நல்ல ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன், நல்லா உறுதியாக இருப்பதற்காக தேவன் நம்ம இடத்துல என்ன பண்ணுறாராம், வாக்குத்தத்தங்களை கொடுக்குறார். இப்போது எதுவுமே நான் ஒரு ப்ராமிஸ் உனக்கு பண்ணலை அப்படின்னா நான் என்ன பண்ண முடியாது, அதை என்ன பண்ணணும், என் இஷ்டத்துக்கு நான் நடக்கலாம். இப்போது திருமணம் இருக்குதுன்னு வச்சுங்களேன், நான் கணவனும் மனையும் ஒரு ப்ராமிஸ் பண்ணுறாங்கன்னா நம்முடைய காரியங்கள் நம்ம எப்படி சொல்லியிருக்குமே, இப்படி ஒரு உடன்படிக்கை பண்ணியிருக்கோமே அப்படின்ற ஒரு காரியங்கள் அங்கே இல்லைன்னா என் இஷ்டத்துக்கு நான் போயிடலாம், என்னோடய கணவர் இஷ்டத்துக்கு அவர் போயிடலாம். இல்லை, அப்படி இல்லை. நம்ம என்ன பண்ணணும், தேவனுடைய முன்னாடி நம்ம ஒரு உடன்படிக்கை பண்ணியிருக்கோம் அப்படின்ற ஒரு எண்ணம் எனக்குள்ளே இருக்கும்போது நான் என்ன பண்ணணும், முதல்ல அந்த உடன்படிக்கையை நான் என்ன பண்ணக்கூடாது, உடைக்கக்கூடாது அப்படின்ற ஒரு உறுதி எனக்குள்ளே இருக்கும். அப்போது எதுக்கு வாக்குத்தத்தங்கள் கொடுக்குறாங்கன்னா, அந்த உறுதியை என்ன பண்ணணும், நம்ம அவர் பண்ண வாக்குத்தத்தங்களை உறுதியாக நிற்கணும்ன்றதுக்காக, அவர் பண்ண உடன்படிக்கைகளை நம்ம உறுதியாக நிற்கணும்ன்றதுக்காக அவர் நமக்கு என்ன பண்ணுறாரு, அநேக வாக்குத்தத்தங்களை கொடுத்து நம்மளை வழி நடத்துகிறாரு. இந்த வாக்குத்தத்தங்கள் நம்முடைய வாழ்க்கையில் எப்படி நிறைவேறும், எல்லாருடைய வாழ்க்கையிலும் வாக்குத்தத்தங்கள் இருக்குது. வாக்குத்தத்த கார்டு கொடுக்குறாங்க, இல்லை சபையில் பேசுகிறாங்க, இல்லை ஒருத்தர் மூலமாக பேசுகிறாங்க, ஒரு தீர்க்கதரிசி மூலமாக பேசுகிறாங்க அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில் அது எப்படி நிறைவேறும், வார்த்தை வந்துருச்சு கரெக்டு, அது எப்படி நம்முடைய வாழ்க்கையில் அது நிறைவேறும் அப்படின்னா ஒரு சில காரியங்களை உங்களுக்கு நான் நினைப்பூட்டுகிறேன். 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். 2 கொரிந்தியர் 1:20. எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் அவருக்குள் ஆமேன் என்றும் இருக்கிறதே. இப்போ இயேசு கிறிஸ்துக்குள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட எல்லா வாக்குத்தத்தங்களும் இயேசு கிறிஸ்துக்குள் எப்படி இருக்கான், ஆம் என்றும் ஆமேன் என்றும். ஆம்னா என்ன, எல்லாத்துக்கும் எஸ், எல்லாத்துக்கும் எஸ். ஆமேன்னா என்ன, அப்படியே ஆகட்டும், அப்படியே ஆக கடவுது அப்படின்னு அர்த்தம். அப்போது வாக்குத்தத்தப்பட்ட எல்லா வாக்குத்தத்தங்களும் எப்படி இருக்குது, கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. ஏன்னா கிறிஸ்துவுக்குள் தான் அது என்ன ஆகுது, நிறைவடைகிறது. அவர் தான் அந்த வாக்குத்தத்தத்தின் நிறைவாய் இருக்கிறார். அவரே அந்த வாக்குத்தத்தத்தின் நிறைவாய் இருக்கும்போது நாம் என்ன பண்ணணும்னா, நாம் அவரை ஏற்றுக்கொள்வதன் மூலம் அந்த வாக்குத்தத்தங்களை என்ன பண்ண முடியுமா, சுதந்தரித்து கொள்ள முடியும். அப்போது முதலாவது நம்ம என்ன பண்ணணும், அவரை ஏற்றுக்கொள்வதன் மூலம் என்ன பண்ணலாம், சுதந்தரித்து கொள்ளலாம். நான் தான் ஆதியிலேருந்தே கிறிஸ்டியன் ஆச்சே, நான் பிறந்ததுலே கிறிஸ்துவ குடும்பத்தில் தானே இருக்கேன் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா அவரை ஏற்றுக்கொள்வது என்பது நம்முடைய பிறப்பினாலேயோ நம்ம ஒரு பாரம்பரியத்தினாலேயோ வரக்கூடிய காரியம் அல்ல. அப்போது நாம் அவரை ஏற்றுக்கொள்கிறது என்னன்னா நம்ம ஒரு முழு இதயத்தோடு அவருடைய காரியங்களை நம்ம விசுவாசிக்கணும். இப்போது நிறைய பேர் பார்த்திங்கன்னா பேசிக்கலி ஐ கிறிஸ்டியன் அப்படின்னு சொல்லுவாங்க, அது ஒரு ட்ரெண்டாக சொல்கிறாங்க. அப்படி அல்ல, நம்முடைய வாழ்க்கையே எப்படி இருக்கணும், கிறிஸ்துவை வெளிப்படுத்துறதா இருக்கணும். கிறிஸ்துவன்னா என்ன, கிறிஸ்துவை உடையவன் கிறிஸ்தவன். அப்போது நம்ம கிறிஸ்துவை உடையவர்களாக நம்முடைய வாழ்க்கை என்ன பண்ணணும், அது மாற்றப்படணும். நம்மளை பார்க்கும்போதே தேவனை அவர்கள் என்ன பண்ணணும், உணரணும். தேவனுடைய காரியங்களை நம்மளிடத்துல அவங்க பார்க்கணும். அவரை ஏற்றுக்கொள்கிறது என்பது என்னது, அதுதான். அப்போது நான் பேசிக்கலாக நான் ஒரு சர்ச்சுக்கு போயிட்டேன், இத்தனை வருஷமாக போகிறேன், நான் கிறிஸ்டியன், அப்படி இல்லை. நான் அவரை ஏற்றுக்கொண்டேன், அப்படி கிடையாது. அவருடைய காரியங்களை வெளிப்படுத்துவதன் மூலம், அவருடைய குணாதிசயங்களை நம்ம வெளிப்படுத்துவதன் மூலம் நாம் என்ன பண்ணுறோம், அவரை ஏற்றுக்கொள்கிறோம். அடுத்தபடியாக விசுவாசமும் ஜெபமும். ரெண்டாவதாக என்ன பண்ணணும், விசுவாசிக்கணும், ஜெபிக்கணும். அப்போ விசுவாசம் ஜெபம் எப்படின்னா, நான் எப்போவும் விசுவாசி தானுங்க, டெய்லி ஜெபம் பண்ணிகிட்டே தான் இருக்கேன், அப்படி கிடையாது. எடுத்து வாசிப்போம். தானியேலின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். தானியேல் 9:2. எத்தனை வருஷம் செல்லுமா, சத்தமாக தான் சொல்லுங்களேன். 70 வருஷம் செல்லும் என்று எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகத்தில் வருஷங்களை என்ன பண்ணிட்டேன்,
அறிஞ்சிக்கிட்டேன். ஓகேங்களா? இங்கே தானியலை பற்றி நம்ம பார்க்கணும். தானியல் வந்து என்ன பண்ணுறாராம், இந்த எருசலேம் பால் கடிப்பு எப்போ தீரும்? 70 வருஷம் கழித்து தான் தீரும். தேவன் சொல்லிட்டார், அதை நிறைவேற்ற வல்லவராக இருக்கார். அப்போது தானியல் என்ன பண்ணலாம், சரி 70 வருஷம் கழித்து தான் இது தீரும். அப்போ நம்ம என்ன பண்ணலாம், 70 வருஷம் கழித்து அந்த 70 வருஷத்துக்கு முந்தின நாள் என்ன பண்ணலாம், நான் விசுவாசிக்கிறேன், நான் ஜெபிக்கிறேன் அப்படின்னு தானியல் அங்கே இருந்தாரா? இல்லை. என்ன பண்ணாரா, அதை தெரிஞ்ச உடனே என்ன பண்ணுறாரா, 3ஆம் வசனம் வாசிங்க. நான் உபவாசம் பண்ணி நட்டிலும் சாம்பலிலும் உட்கார்ந்து தேவனாகிய ஆண்டவரை ஜெபத்தினாலும் விண்ணப்பினாலும் தேட என் முகத்தை அவருக்கு நேராக்கி. என்ன பண்ணுறேன், தெரிஞ்ச உடனே வாக்குத்தத்தம் வந்த உடனே முதல்ல என்ன பண்ணுறேன், அவரிடத்துல ஜெபம் பண்ணுறேன், விசுவாசிக்கிறேன். அது நிறைவேற வரைக்கும் என்ன பண்ணல, அது 70 வருஷம் வரைக்கும் என்ன பண்ணல, வெயிட் பண்ணலை. தெரிஞ்ச உடனே என்ன பண்ணுறாங்க, அதை ஸ்டார்ட் பண்ணுறாரு. தானியேல் என்ன பண்ணுறாரு, ஜெபிக்கிறார், விசுவாசத்தோடு ஜெபிக்கிறார். என் தேவனாக கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணி அப்படின்றார். அப்போ என்ன பண்ணணும், ஜெபம் பண்ணணும். நமக்கு ஒரு வாக்குத்தத்தம் கிடச்சோடனே அதை விசுவாசித்து அனுதினமும் என்ன பண்ணணுமா, நம்ம அதற்காக ஜெபிக்க வேண்டும். அதே அதிகாரங்களை தொடர்ந்து வாசிப்போம். நம்ம 3ஆவதாக தேவனுடைய வார்த்தையை தியானித்தல். தேவனுடைய வார்த்தையை தியானித்தல் அப்படின்னா என்னென்னா, நம்ம போதகெல்லாம் சொல்கிறாங்க, தேவனுடைய வார்த்தையை தியானிக்கணும்னா அது திருப்பிட்டா என்ன பண்ணணும், நம்ம ரிப்பீட்டாக அதை சொல்லிகிட்டே இருக்கணும், அதோடைய நினைவாகவே இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அது ஒரு வகையாக இருந்தாலும் தேவனுடைய வார்த்தையை தியானித்தல் என்ற என்னென்னா, இப்போ நமக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டாயிற்று. அப்போது அதோடைய பின்னணி என்ன, அதோடைய பேக்ரவுண்ட் என்ன, அது எதற்காக சொல்லப்பட்டது, யாருக்காக சொல்லப்பட்டது, அது எப்படி அவர்களுக்கு நிறைவேறினது அப்படின்ற அந்த பின்னணியை என்ன பண்ணணும், நம்ம முதலாவது பார்க்கணும். 2ஆவதாக அதோட நிபந்தனை, அதுக்கு என்ன கண்டிஷன் சொல்லியிருக்காங்க, என்ன பண்ணால் இந்த வாக்குத்தத்தம் நம்மேல் வந்து பலிக்கும் அப்படின்ற நிபந்தனையை பார்க்கணுமா. 3ஆவதாக பாவ அறிக்கை பண்ணணுமா. 3ஆவதாக என்ன பண்ணணுமா, பாவ அறிக்கை பண்ணுறதா. இது 3 காரியங்களை செய்யும்போது தான் தேவனுடைய வார்த்தையை நம்ம என்ன பண்ணுறோம், தியானிக்கிறதா அர்த்தமா. இப்போ ஒரு வாக்குத்தத்தம், உனக்கு விரோதமாக எழும்பும் எந்த ஆயுதமும் அது வாய்க்காதே போகும் அப்படின்னு சொல்லும்போது நம்ம அதை சொல்லி ஜெபம் பண்ணுறோம், கரெக்டு தான். ஆனால் அதோடைய பின்னணி என்ன, இது போதகர் கேட்டார், அதோடைய பின்னணி என்ன தெரியாது, அது யாருக்கு சொல்லப்பட்டது தெரியாது, யாரால சொல்லப்பட்டது தெரியாது, அதுக்கான நிபந்தனை என்ன, அதோட கண்டிஷன் என்ன, உனக்கு விரோதமாக எழும்பும் எந்த ஆயுதம் வாய்க்காது போகும். அதுக்கு நாம் என்ன பண்ணணும், அந்த கண்டிஷன் தெரியாது. சரி, நம்ம பாவ அறிக்கையாச்சும் பண்ணுமா, அதுவும் இல்லை. ஆனால் எதுவுமே பண்ணாமல் நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம என்ன பண்ணுறோம், நீங்கள் இந்த வார்த்தை எனக்கு வந்துச்சு, இதை நீ நடத்தியே ஆகணும், இதை நீங்கள் செஞ்சே ஆகணும் அப்படின்னு நம்ம என்ன பண்ண முடியாது, கிளைம் பண்ண முடியாது. அவர் நம்மிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறாரோ அதை செய்தால் நம்ம ஆட்டோமேட்டிக்காக அதுவே கிளைம் ஆகிடும், நம்ம ஆட்டோமேட்டிக்காக நம்முடைய வாழ்க்கை அது நிறைவேறிடும். இந்த இடத்துல அப்படி தான் தானியேல் வந்து என்ன பண்ணுறாரா, 4ஆம் வசனத்தில் பாருங்கள், பாவ அறிக்கை செய்து ஆண்டவரே உம்மில் அன்பு கூர்ந்து உம்முடைய கற்பனைகளை கை கொள்கிறவர்களுக்கு உடன்படிக்கையும் கிருபையும் காக்கிற மகத்துவம் பயங்கரமான தேவனே, நாங்கள் பாவம் செய்து அக்கிரமக்காரராய் இருந்து துன்மார்க்கராய் நடந்து கலகம் பண்ணி உம்முடைய கற்பனைகளையும் உம்முடைய நியாயங்களையும் விட்டு அகன்று போனோம். என்ன பண்ணுறாரு, எல்லாம் பாவ அறிக்கையை என்ன பண்ணுறாரு அங்கே செய்கிறார். அவருடைய ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாரு, அவருடைய என்ன காரியங்கள் பின்னணி என்னென்னு அவர் தெரிஞ்சிட்டார், எத்தனை வருஷம் எதனால் இது வந்தது என்ன பின்னணின்னு தெரிஞ்சிட்டார், அதோடைய நிபந்தனை என்ன தெரிஞ்சிட்டார். அடுத்தது என்ன பண்ணுறாரு, அவர் பாவ அறிக்கை செய்கிறார். இப்போ பாவ அறிக்கை செய்யும்போது அவருடைய காரியங்கள் அங்கே என்ன பண்ணலாம், தொடர்ந்து நம்ம வாசிக்கும் போது அவருடைய காரியங்கள் என்ன பண்ணுதுங்க, மாறுபடுது. தேவன் அவருக்கு என்ன பண்ணுறாருங்க, தரிசனம் ஆகிறார். அவருக்கு ஏன்னா தேவ தூதர்கள் வந்து என்ன பண்ணுறாங்க, அவரோடு பேசுகிறாங்க. நீங்கள் தொடர்ந்து வீட்டில் போய் வாசிங்க. நானியோடு வந்து என்ன பண்ணுறாங்க, தேவ தூதர்கள் தரிசனமும் கொடுக்குறாங்க, தேவ தூதர் வந்து பேசவும் செய்கிறாங்க. அப்போது நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நாம் என்ன பண்ணணும், அவருடைய தேவனுடைய வார்த்தைகள் தியானித்தல் என்றால் என்னென்னா, நம்ம முதல்ல அதை என்ன காரியங்கள் என்பதை விசாரிக்கணும். நம்ம என்ன பண்ணணும், இப்போ ஒரு வாக்குத்தத்தம் நம்ம கொடுத்துட்டாங்கன்னா வீட்டில் போய் உட்காந்து
என்ன பண்ணணும், அதை படிக்கணும். அதோடைய பின்னணி என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும், அதற்கான நிபந்தனை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வார்த்தையை தேவன் எதற்காக எனக்கு கொடுத்துருக்காரு, அப்போது அதற்கான பாவமான காரியமோ அதற்கான எதையோ மாற்றிக்கொள்ள வேண்டிய காரியம் என்னிடத்தில் என்ன இருக்குது, அதை நம்ம என்ன பண்ணணும், தியானிக்கணும். தியானித்து அதை அறிக்கை செய்வதன் மூலம் தேவன் நமக்கு தந்த வாக்குத்தத்தங்கள் என்னாகும், நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறும். 4வது பரிசுத்த ஆவியானுடைய பலன். பரிசுத்த ஆவியானோட பலன் நமக்கு என்ன பண்ணோமா, தேவன் தந்த வாக்குத்தத்தை நிறைவேற்றுவதற்கு அது வல்லமையாக இருக்கிறது. இதே தானியேல் 9ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிங்கள். அப்படி நான் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் போதே முதல் தரிசனத்திலே நான் கண்ட புருஷனாகிய காபிரியேல் வேகமாய் பறந்து வந்து அந்திபலிய நேரமாகிய வேளையிலே என்னை தொட்டார். என்ன பண்ணுறாரு, இதுக்கு தொடர்ந்து வாசிச்சிங்கன்னா அவருடைய காரியங்கள் எல்லாம் என்ன பண்ணுவார், இத்தனை வாரம் செல்லும், இத்தனை வாரங்க அப்புறம் இது நடக்கும் அப்படின்றதெல்லாம் என்ன பண்ணுவார், விரிவாக அவர் சொல்வார். எப்படி அவர் சொன்னார்னா, எதனால் அவர் சொன்னார்னா, அவர் ஜெபித்தனன் மூலமாக, அவர் ஜெபித்து அவருடைய பாவங்களை அறிக்கை செய்ததன் மூலமாக அடுத்ததாக என்ன பண்ணுறாரு, பரிசுத்த ஆவியான நம்மளை என்ன பண்ணுறாராம், வழி நடத்துகிறார். பரிசுத்த ஆவியானுடைய வாக்கு தத்தங்கள் எப்படி இருக்கான், பரிசுத்த ஆவியானவர் தேவன் தந்த வாக்கு தத்தத்துக்கு எப்படி இருக்காரானா, அச்சாரமாக இருக்கிறாராம். எப்படி இருக்காரு, அச்சாரம். அச்சாரம்னா என்ன சொல்கிறாங்க, ஒரு கேரண்டி. இதுக்கு இத்தனை வருஷம் கேரண்டி வாரண்டின்னு சொல்கிறாங்க. ஒரு கேரண்டியாக யார் இருக்கிறது, நமக்கு பரிசுத்த ஆவியானவர் தான் இருக்கார். ஏன்னா அவர் தான் என்ன பண்ணுவாராம், நம்மளை வழி நடத்தி அந்த வாக்கு தத்தங்களுக்கு நம்ம நேராக நம்மளை வழி நடத்துகிறவர் யார், பரிசுத்த ஆவியானவர். நான் உனக்கு போதித்து உண்மையில் என் கண்ணை வைத்து நான் உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று தேவன் என்ன பண்ணுறாரு, சொல்கிறார். அப்போது நம்ம பரிசுத்த ஆவியானவர் நம்ம ஜெபிக்கும் போது என்ன பண்ணுறாரு, பரிசுத்த ஆவியானவர் நமக்கு என்ன பண்ணுறாரு, கைட் பண்ணுறாரு. நம்ம எப்படி போகணும், அந்த வாக்கு தத்துவங்களை எப்படி அடையணுன்ற வழியை நமக்கு சொல்கிறவர் யார், பரிசுத்த ஆவியானவர். இப்போ இந்த இடத்துல கூட தானியேலை பார்த்தீங்கன்னா அவர் ஜெபிக்கும் போது என்ன பண்ணுறாரு, அவங்களுக்கு அங்கே என்ன இருக்குது, காரியங்கள் என்ன பண்ணப்படுவது, வெளிப்படுத்தப்படுகிறது. அப்போது நம்முடைய காரியங்களும் நம்முடைய வாழ்க்கையில் என்ன மாற்றப்பட வேண்டும், நம்முடைய வாக்கு தத்தங்களை எப்படி சுகந்தித்து கொள்ள வேண்டும் என்று நம்ம தெரிந்து கொள்ளணும். என்ன பண்ணணும், தொடர்ந்து என்ன பண்ணணும், நம்ம பாவை அறிக்கை செய்து அவரை நோக்கி என்ன பண்ணணும், செபிக்க வேண்டும். அப்படி பண்ணும்போது நமக்கு தேவ ஆவியானவர் என்ன பண்ணுவார், பரிசுத்த ஆவியானவர் நம்மை அதை நமக்கு வழி நடத்துவார். அவர் நம்ம வழி நடத்தி நிறைவை நோக்கி என்ன பண்ணுவாராம், நடத்துவார். அப்போது நம்ம நிறைவை அடையணும்னா என்ன பண்ணணும், யாரோட உதவி வேணும், பரிசுத்த ஆவியானோடைய உதவி வேணும். இது எல்லாத்தையும் கூட ஒரு பெரிய காரியங்கள் என்னென்ன இருக்குன்னா, பொறுமை வேண்டும். ஆறாவது என்ன வேணும், பொறுமை மற்றும் விடாமுயற்சி. ஆறாவது காரியம் பொறுமை மற்றும் விடாமுயற்சி. இப்போ பொறுமைன்றதே நமக்கு இல்லை, இந்த வருஷம் குதிரட்டாரா இப்போயே நடந்துடணும், உடனே நடந்துடணும், இமீடியட் எல்லாமே உடனே நம்ம வாழ்க்கையில் என்ன பண்ணணும், நடந்துடணும். அப்படி அல்ல, பொறுமையாக இருக்க வேண்டும். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம் வாசியும். எபிரேயர் 10:36. நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெறும்படிக்கு என்ன வேண்டியதாக இருக்கிறது, பொறுமை வேண்டியதாக இருக்கிறது. முதல்ல சித்தத்தை செய்யணும்னு ஒரு இது கொடுத்துருக்காங்க பார்த்துறீங்களா. முதல்ல அவரோட சித்தத்தை செஞ்சுட்டு வாக்கு தத்தம் பண்ணப்பட்டதை பெறணுன்னா என்னமா இருக்கணுமா, என்ன இருக்குமா, பொறுமையாக இருக்கணுமா. அப்போது நம்ம பொறுமையாக இருக்கும்போது நம்மளுக்கு அநேக காரியங்கள் வெளிப்படும். ஏன்னா ஒரு காரியத்தை பதட்டமாக செய்யும் போதோ இல்லை வேகமாக செய்யும் போதோ நம்முடைய காரியங்கள் என்ன பண்ணும், அது தவறாக போவதற்கோ இல்லை சிதறி போவதற்கான காரியங்களாக இருக்கும். ஆனால் நம்ம பொறுமையாக இருந்தோம்னா தேவ ஆவியானவர் தான் என்ன பண்ணுவார், நம்மளை அந்த முடியுமாய் நம்மளை என்ன பண்ணுவாராம், வழி நடத்துவார். இப்போ 1 பேதுரு 5:6 நம்ம பார்க்கும்போது ஏற்ற காலத்தில் அவர் நம்மளை உயர்த்தும்படி யாருடைய கரத்தில் அடங்கி இருக்கணும், அவருடைய கரத்துக்குள்ளே என்ன பண்ணியிருக்கணும், நம்ம அடங்கி இருக்கணும். அப்போ அடங்கி இருக்கணும்னா அடங்கி இருக்கணும், பொறுமையாக இருக்கணும்னா என்ன பண்ணணும், பொறுமையாக இருக்கணும். அப்போது நமக்குரிய காலம் நமக்குரிய நேரம் வரும்போது யாராலும் என்ன பண்ண முடியாது, அதை தடுக்கவே முடியாது. அவர் திறந்தா அது திறந்தது தான், அவர் பூட்டினா அவர் பூட்டினது தான். அதை எந்த மனுஷனாலேயோ எந்த ஒரு பிசாசின் காரியங்கள்னாலேயோ என்ன பண்ண முடியாது, அதை தடை செய்ய முடியவே முடியாது. அவர் நமக்கு தர வேண்டியது அவர் கண்டிப்பாக தந்துதான் அவர். அப்போது நாம் என்ன செய்ய வேணுமா, பொறுமையோடும் விடாமுயற்சியோடு என்ன பண்ணணுமா இருக்கணுமா. கலாத்தியர் 6:9 ஒரு வாசிங்கள். கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். நன்மை செய்வதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக,
தளர்ந்து போகாமல் இருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம். தளர்ந்து போக வேணாம்னா என்ன பண்ணணும்? விடாமுயற்சி இருந்துகிட்டே இருக்கணும். அப்போது நம்ம இது ஒரு காரியங்கள் நம்ம செஞ்சுட்டே இருப்போம்னா, இப்போ நன்மைனா ஒருத்தருக்கு உதவி செய்கிறது தான் நன்மைன்றதுலாம் அப்படி லிட்ரலாக எடுத்துக்காமல், இப்போ நம்ம ஒரு காரியத்தை செஞ்சுட்டே இருக்கோன்னா அதை என்ன பண்ணணும்? தளர்ந்து போகாமல் சோர்ந்து போகாமல் என்ன பண்ணிகிட்டே இருக்கணும்? இப்போ ஜெபிச்சுட்டே இருக்கோன்னா என்ன பண்ணணும்? அதை ஜெபிச்சுட்டே கண்டினியூஸாக என்ன பண்ணணும்? அதை செஞ்சுட்டே இருக்கணும். பொறுமையாக இருக்குன்னா அந்த பொறுமையை என்ன பண்ணணும்? நம்ம அந்த பொறுமையை காத்துக்கொள்ளணும். நம்ம ஒரு இடத்துல அந்த பொறுமையை இழந்துட்டோம் அப்படின்னா அந்த இடத்துல அது முடிஞ்சிச்சு. பொறுமையை என்ன பண்ணணும்? நம்ம காத்துக்கொண்டிருக்கோம். அப்படி கண்டினியூஸாக விடாமுயற்சியாக அதை செய்யும்போது தேவன் நமக்கு தந்த வாக்குத்தத்தங்களை என்ன பண்ணார்? அவரை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். ஆறாவதாக ஒரு காரியங்களை சொல்லினேன், தேவனுடைய உண்மையின் மீது நம்பிக்கை. இப்போது எல்லா வாக்குத்தத்தங்களையும் கொடுத்துட்டாரு. தேவனு ஒரு உண்மையுள்ள, நம்முடைய தேவன் யார்? அது ஒரு உண்மையுள்ள தேவன். அவர் மீது என்ன இருக்கணுமா? ஒரு நம்பிக்கை இருக்கணுமா? யோசுவா 21ஆம் அதிகாரம் 45ஆம் வசனம் ஒருவாறு வாசிப்போம். யோசுவா 21:45. கர்த்தர் இஸ்ரவேல் குடும்பத்தாருக்கு சொல்லியிருந்த நல் வார்த்தைகளில் எல்லாம் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை, எல்லாம் நிறைவேறிற்று. இப்போ இஸ்ரவேலுக்கு சொன்ன எல்லா வார்த்தையும் எப்படி இருந்துச்சாம்? ஒரு வார்த்தை கூட என்ன பண்ணலையாம்? தவறி போகவில்லை, எல்லாம் என்ன பண்ணுது? நிறைவேறிற்று. அப்போது நிறைவேறதுனால என்ன, இந்த இடத்துல தேவன் என்னது? அவர் கொடுத்த வாக்குத்தத்தங்களில் அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். இப்போது இஸ்ரவேல் ஜனங்கள் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னு வச்சுங்களேன், அவர் என்ன பண்ணுவார்? அங்கேருந்து எகிப்திலேருந்து கூட்டிகிட்டு வந்து கானான் தேசத்தில் விடுறது தான் அவருடைய வாக்குத்தத்தமாக இருந்தது. அப்போது கூட்டிகிட்டு வரும்போது அவர் உண்மையுள்ளதாக இருந்தார். அவர் சொன்ன எல்லா வார்த்தையும் என்ன பண்ணார்? அவர் செஞ்சார். ஆனால் அதை சுதந்திரிக்கிறதும் சுதந்திரிக்காமல் போகிறதும் யாருடைய கையில் தான் இருந்துச்சு? இஸ்ரவேல் ஜனங்களுடைய கையில் தான் இருந்துச்சு. யாரெல்லாம் சுதந்திரிச்சாங்க, யாரெல்லாம் சுதந்திரிக்கலை? பொறுமையாக வாயில் வந்து தேவையில்லாத வார்த்தைகளை நெகட்டிவாக பேசாமல் இருந்தால் எல்லாரும் என்ன பண்ணுறாங்க? அதுக்குள்ளே சென்றாங்க. யாரெல்லாம் நாங்கள் வனாந்தரத்திலே சாவதே எங்களுக்கு நலமாக இருக்கும் அப்படின்னு தேவையில்லாத வார்த்தைகளை பேசி நெகட்டிவாக பேசினவங்களாம் என்ன பண்ணலாத? சுதந்திரிக்கல. ஆனால் வாக்குத்தத்தம் கொடுத்தவர் உண்மையுள்ள தேவன். அவர் தந்த வாக்கை அவர் என்ன பண்ணார்? நிறைவேற்றிட்டார். கரெக்டுங்களா? ஆனால் அதை சுதந்திரிக்கிறதும் சுதந்திரிக்காமல் போகிறதும் யாருடைய கையில் இருக்கிறது? அது நம்முடைய கையில் இருக்கிறது. நம்முடைய வாயின் வார்த்தைகள் இருக்கிறது, நம்மளுடைய நடக்கையில் இருக்கிறது, நம்முடைய சாட்சியில் இருக்கிறது. அப்போது தேவனுடைய உண்மையின் மீது நம்ம என்ன பண்ணணும்? ஒரு நம்பிக்கை வைக்கணும். இப்படிப்பட்ட காரியங்களை நம்ம செய்து வரும்போது தேவன் என்ன பண்ணுறாங்க? நம்முடைய வாழ்க்கையில் அவர் தந்த வாக்குத்தத்தங்களை என்ன பண்ணுறாரு? நிறைவேற்றுகிறார். ஒரு சின்ன உதாரணத்தை மட்டும் சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். நம்ம எல்லாருக்கும் வேதத்தில் யாக்கோவை பற்றி நல்லா தெரியும். கரெக்டுங்களா? யாக்கோவுடைய கதையை எல்லோரும் நம்ம என்ன பண்ணிருக்கோம்? அவர் ஹிஸ்ட்ரி எல்லோரும் என்ன பண்ணுறோம்? நல்லாயிருக்கும், நல்லா தெரிஞ்சிருக்கோம். ஆதியாகமம் 28ஆம் அதிகாரத்தில் எல்லாம் எடுப்போம். ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடங்கெல்லாம் உன்னை காத்து தேசத்திற்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுதலை என்றார். இப்போ இந்த இடத்துல வந்து யாக்கோபுக்கு தேவன் என்ன பண்ணுறாரு? ஒரு வாக்குத்தத்தத்தை தராரு. என்ன பண்ணுறான்னா, அவர் வந்து என்ன பண்ணுறாரு? தன்னுடைய சகோதரனை ஏமாற்றி என்ன பண்ணுறாரு? ஆசீர்வாதத்தில் என்ன பண்ணுறாரு? பெற்றுக்கொள்ளுகிறாரு. பெற்றுக்கொள்ளும் போதும் அவரை கொலை செய்யும் போது அவங்க சகோதரன் வகை தேடும் போது என்ன பண்ணுறாங்க? அவருடைய தாயின் தகப்பனும் நீங்கள் என்ன பண்ண தப்பித்து நீ உன்னுடைய மாமா வீட்டுக்கு போயிடுன்னு அனுப்பும்போது போகிற வழியில் என்ன பண்ணுறாரு? யாக்கோபுக்கு அவர் என்ன பண்ணுறாரு? வாக்குத்தத்தத்தை கொடுக்குறாரு. ஏன் வந்து அவர் தவறு செஞ்சிட்டாரு, அவர் வந்து அவருக்கு தேவன் ஏன் கொடுத்தாரு அப்படின்லாம் இல்லை. ஒவ்வொரு வாழ்க்கையிலும் ஒவ்வொருடைய திட்டங்கள். ஏன்னா அவர் பிறக்கிறதுக்கு முன்னாடியே என்ன பண்ணிட்டாங்க? அவரை பற்றிய தரிசனங்களை யாருக்கு சொல்லிட்டாங்க? ரெபேக்காளுக்கு சொல்லிட்டாங்க. அப்போது அது ஒரு சரியான, அதை பேசினா அது ஒரு தனியாக போயும். அது இப்போது நமக்கு வேணாம். இப்போ வந்து இந்த காரியத்தில் நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவோ நான் என்ன பண்ண மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன்னு சொல்லிட்டார். இதே போல் தான் நம்முடைய வாழ்க்கையிலும் நமக்கு நம்முடைய நன்மையினாலேயோ நம்முடைய செயலினாலேயோ நம்முடைய உண்மையினாலேயோ நம்முடைய நீதியினாலேயோ தேவன் நமக்கு என்ன பண்ணுறதில்ல?
வாக்குத்தத்தம் கொடுக்கறதில்ல. அவருடைய கிருபையினால் நம்முடைய வாழ்க்கையில் அவர் வைத்திருக்க திட்டம் நிறைவேறுவதற்காக என்ன பண்ணுறாரு, நம்முடைய வாழ்க்கையில் அவர் என்ன பண்ணுறாரு, வாக்குத்தத்தங்களை கொடுக்குறாரு. இந்த இடத்துல யாக்கோபு செய்த ஒரு 3 காரியங்களை மட்டும் நம்ம சொல்ல விரும்புகிறேன். அப்போது என்ன பண்ணுறாரு, அவர் வாக்குத்தத்தம் கொடுத்த உடனே அவர் என்ன பண்ணுறாரு, தூக்கத்துலேருந்து எழுந்திரிச்சு என்ன பண்ணுறாரு, அவர் என்ன பண்ணுறாரு, மெய்யாகவே இந்த ஸ்தலத்தில் யார் இருக்கார், கர்த்தர் இருக்கிறார் என்பதை நான் அறிவேன். அந்த ஸ்தலத்தில் என்ன இருக்குது, அந்த தலையில் கல் வச்சுட்டு தூங்கணும். அந்த கல்லை எடுத்து நிறுத்தி என்ன பண்ணுறாரு, தேவனுடைய வீடு அப்படின்னு அதுக்கு என்ன பெயர் வைக்கிறாரு, பெத்தேல் என்று பெயர் வைக்கிறார். அப்போ அந்த பெத்தேல் என்று பெயர் வைக்கும்போது அவர் என்ன பண்ணுறாரு, முதல்ல அதை ஏற்றுக்கிறார். அவர் முதல்ல ஏற்று விசுவாசிக்கிறார். இப்போது இங்கேருந்து அவர் போகும்போது என்ன பண்ணுறாரு, வெறும் கையுமா தான் என்ன பண்ணுறாரு, போகிறாரு. அவருக்குடைய நம்புவதற்கான எதனா காரியம் இருந்துச்சா, அங்கே மாமா போய் என்னை எல்லாத்துலேயும் என்னை ஆதரிப்பார்ன்ற ஒரு நம்புகிற காரியம் இருந்துச்சா, இல்லை என்னுடைய தாய் தகப்பன் என்னுடைய சகோதரனெல்லாம் என்னை பேக்கப் பண்ணுவாங்கன்ற ஒரு காரியம் இருந்துச்சா, எதுவுமே அவரிடத்தில் இல்லை. ஆனால் தேவன் நான் உன் கூட இருப்பேன், நான் சொல்கிறத செய்யணும், உன்னை கைவிட மாட்டேன்னு சொன்ன உடனே அவர் என்ன பண்ணுறாராம், விசுவாசித்து அந்த இடத்துல என்ன பண்ணுறாரு, ஏன்னா அவர் எண்ணெயினால் என்ன பண்ணுறாரு, அந்த இடத்த அபிஷேகித்து நான் இந்த இடத்துல திரும்பி வரும் வரைக்கும் என்ன பண்ணுறாரு, ஒரு உறுதியே இருக்கார் அவர்கிட்ட. என்ன இருக்குது, நான் திருப்பி இந்த இடத்துல என்ன பண்ணுவேன், திருப்பி தேவன் இந்த இடத்துல என்ன பண்ணுவார், கொண்டு வருவார்ன்ற ஒரு உறுதி அவருக்குள்ளே வந்துச்சு. விசுவாசிச்சார், ஒரு உறுதியும் வந்துச்சு. அப்போது அந்த லாஸ்ட்டில் 22ஆம் வசனத்தை வாசிங்க. நான் தூணாக நிறுத்தின இந்த கல் தேவனுக்கு வீடாகும், தேவரீர் எனக்கு தரும் எல்லாவற்றிலும் உமக்கு தசமபாகம் செலுத்துவேன் என்று சொல்லி பொருத்தனை பண்ணினார். இப்போது தேவன் நமக்கு வாக்குத்தத்தம் கொடுத்துட்டார். அதை விட என்ன பண்ணலாம், வாங்கிட்டு போயிடலாம். இப்போது எக்ஸ்ட்ராவாக இவர் ஒன்று செய்கிறார், யாக்கோபு எக்ஸ்ட்ராவாக ஒன்று செய்கிறார். என்னென்னா, தேவனுக்கு ஆசீர்வாதம் கொடுத்துட்டார், அதை நான் விசுவாசிட்டு எனக்கு உறுதி இருக்குது, அவர் வழியில் நான் நடக்கிறேன். கூட என்ன பண்ணுறாருன்னா பொருத்தனை பண்ணுறார். அவர் என்ன பண்ணுறாருனா பொருத்தனை பண்ணுறார். அப்போது பொருத்தனை பண்ணும்போது என்ன பண்ணுறாருனா, எனக்கு ஒன்று எல்லாத்துலேயும் நான் உங்களுக்கு என்ன பண்ணுறேன், தசம பாகம் கொடுக்குறேன். இங்கே தசம பாகம் விஷயம் கிடையாது. நான் என்ன சொல்கிற மாதிரினா, தேவன் நமக்கு ஒரு காரியங்களை செய்கிறேன்னு சொல்லிட்டாருன்னா, அப்பா நீங்கள் இதை எனக்கு செய்வேன்னு சொல்லிட்டீங்க, நான் அதை விசுவாசிக்கிறேன், நான் அதில் உதவியாக இருக்கிறேன். ஆனால் இந்தந்த காரியங்கள் என்னிடத்துல விட வேண்டி இருக்குது, இந்தந்த காரியங்கள் நான் செய்ய வேண்டி இருக்குது, அதை நான் செய்வேன்ற ஒரு பொருத்தனை என்ன பண்ணலாம், தேவனிடத்தில் என்ன பண்ணலாம், நம்ம ஏறெடுக்கலாம். இப்போ நான் சர்ச்சுக்கு கரெக்டான டைமுக்கு வரல, இனிமேல் என்ன பண்ணுவேன், நான் சர்ச்சுக்கு சரியான நேரத்துக்கு வருவேன். இப்போ இந்த காரியங்கள்லாம் நான் சரி பண்ண வேண்டியிருக்கு என்னுடைய வாழ்க்கையில், அந்த காரியங்கள்லாம் நான் என்ன பண்ணுவேன், நான் சரி பண்ணிப்பேன். உமக்கே நான் என்ன பண்ணுவேன், முதலிடம் கொடுப்பேன். அப்படின்ற காரியங்களில் நான் செபத்தில் குறைவாக இருக்கேன், அப்போ நான் செபத்தில் இன்னும் அதிகமாக உம்முடையதில் காத்திருப்பேன். வேத வாசிப்பில் நான் குறைவாக இருக்கேன், அப்போ நான் வேதத்தை இன்னும் அதிகமாக வாசிப்பேன். அப்படின்ற அநேக பொருத்தனைகளை என்ன பண்ணலாம், நம்மளால் என்ன பண்ண முடியும், எடுக்க முடியும். அப்போது தேவன் நமக்கு வாக்குத்தத்தங்களை கொடுக்கும்போது அதை விசுவாசித்து அது உறுதிப்பட நம்புவது மாத்திரம் இல்லாமல் நம்ம இடத்துலேருந்து தேவன் என்ன பண்ணுறாரு, ஒன்றை எதிர்பார்க்கிறார். அவர் எதிர்பார்க்கிற போது அவர் எதிர்பார்ப்பை நம்ம நிறைவேற்றும் போது அவர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் எப்படி இருக்கா, அது ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. தேவனுடைய வாக்குத்தத்தங்களை நம்ம பற்றி கொண்டு பரிசுத்த ஆவியானவருடைய துணையோட விசுவாசத்தோடு நம்ம வழியில் நடந்தோன்னா அந்த வாக்குத்தத்தங்கள் நிச்சயமாக என்ன பண்ணுமோ நம்முடைய வாழ்க்கையில் அது நிறைவேறும். ஒரே ஒரு மாதிரி திருப்பி சொல்லுங்கள். தேவனுடைய வாக்குத்தத்தங்களை பற்றி கொண்டு பரிசுத்த ஆவியின் துணையோடு விசுவாசத்துடன் அவருடைய வழியில் நடக்கும்போது வாக்குத்தத்தங்கள் நிச்சயமாய் நிறைவேறும். இதுதான் அவர் கொடுத்த வாக்குத்தத்தங்களை பற்றிக்கொள்ளணும். பரிசுத்த ஆவியானுடைய துணை நமக்கு வேணும். அவருடைய வழியில் விசுவாசத்தோடு அவருடைய வழியில் நம்ம நடக்கணும்னா நிச்சயமாக நம்முடைய ஆசீர்வாதங்கள், நம்முடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் அது பலிக்கும். நான் சொன்ன எல்லா காரியங்களையும் நீங்கள் மனதில் வைத்துக்கொண்டு தேவன் நமக்கு என்னென்ன வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறாரோ அதுக்கு நம்ம என்ன செய்யணும், நம்ம இடத்துல தேவன் என்ன எதிர்பார்க்கிறார் என்பதை உணர்ந்தவர்களாய் நம்ம ஒரு விசையாக கண்களை மூடி தேவனை நோக்கி பார்ப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல தகப்பனேப்பா,
இம்மட்டும் ராஜா எங்களோடு நீங்கள் பேசுனீங்க ராஜா. அப்பா எங்களுக்கு தந்த வாக்கு தத்தங்களையப்பா அப்பா எங்களுடைய வாழ்க்கையில் தகப்பனேப்பா நீர் எப்படி நிறைவேற்றுவீர் என்பதை தகப்பனேப்பா எங்களை உணர்த்தி நீ வழி நடத்தினீர். அதற்காக உமக்கு நன்றி ராஜா. அப்போ அந்த வார்த்தைகளை எங்களை கேட்டவர்கள் மாத்திரமா இல்லாதபடி அதன்படி செய்கிறவராய் தகப்பனேப்பா எங்களை ஒவ்வொருவரையும் நீங்கள் மாற்றுங்க ராஜா. அப்படிப்பட்ட அபிஷேகத்தை ராஜா இப்பொழுதே தகப்பனே எங்களை ஒவ்வொரு மீதும் தகப்பனே நீங்கள் ஊற்றுங்க தகப்பனேப்பா. அப்பா இந்த உலகத்தில் ராஜா அப்பா நாங்கள் உமக்கு சாட்சியாய் தகப்பனேப்பா எல்லா விதமான காரியத்திலும் உங்கள் சாட்சியாக இருக்க எங்களுக்கு கிருபை தந்து வழிநடத்துங்க, ஆசீர்வதித்து பலப்படுத்துங்க. என்னை தாழ்த்தி உங்கள் கதவை செபிக்கிறேன் மீட்பச்சமை இயேசுவின் மூலம் செபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.